அன்பான மாணவர்களுக்கு நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு வினைமுற்று வினையெச்சம். அந்த ஒரு வினைச்சொல்லிலிருந்து, ஒரு வேர்ச்சொல்லிலிருந்து, வினை வேர்ச்சொல்லிலிருந்து, அடிச்சொல்லிலிருந்து வினையெச்சமா, பெயரெச்சமா, தொழில் பெயரா, வினையாளரின் பெயரா, சொற்களை எப்படி மாத்துறது அப்படிங்கிறத நாம இந்த தலைப்புல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான தலைப்பா, இந்த வினைச்சொல் அப்படிங்கிறது ரெண்டு வகை. ஒண்ணு முற்று அப்படின்னு பேரு. முற்று அப்படின்னா முடிவு பெற்றது. முடிவு பெற்றதுக்கு பேரு முற்று அப்படின்னு பேரு. நீங்க பழைய காலத்துல பழைய புத்தகங்கள்லாம், அதாவது கதை புத்தகங்கள்லாம் படிச்சோம் அப்படின்னா, அந்த கதை முடிகிற இடத்துல கடைசியில ஒரு 1985 அதுக்கு முன்னாடி அச்சிடப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் அந்த கதை முடிகிற இடங்கள்ல முற்றும் அப்படின்னு போடுவாங்க. முற்றும்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த கதை அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு வினை சொல் முற்று பெற்றதாக இருந்தால் அது முற்றுன்னு பேரு. நடந்தான், படித்தான், ஆடினான், பாடினான், ஓடினாள், இதெல்லாம் சொல்றான். இதெல்லாம் முற்று பெற்ற சொற்கள். இதுல எந்த குழப்பமும் கிடையாது. வினை முடிந்தது, வினை செயல் தொழில் அது முடிந்தது, அதை முற்று அப்படிங்கிறோம். ஒரு இன்னொரு வகையில எச்சம். எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா முடிவு பெறாதது, முடியல், முடிவு பெறாமல் இருக்கக்கூடிய சொல்லுக்கு பேரு எச்சம்னு பேரு. எச்சம் முற்று, முடிவு பெற்ற சொல்லுக்கு பேரு முற்று. இப்ப நடந்தான் அப்படின்னு சொன்னங்க, எச்சத்துல நடந்து. பேசினான்னு சொல்றோம், பேசி என்ன நடந்துச்சு தெரியல, அப்படி முடிவு பெறாத சொற்களை நாம எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த எச்சம் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த முடிவு பெற்ற சொல் அப்படிங்கிறது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு ரெண்டு வகையில நாம பிரிக்கிறோம். ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது. தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தொடர்ல நாம எழுதுற இந்த சொல்லுல அடிப்படையான குறிப்பா காலம் தெளிவா காட்டக்கூடியதை நாம தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறோம். இப்ப அமுதன் அப்படிங்கிற ஒருத்தன் பாடம் படித்தான். இது இவ்வளவு தூரம் வரைய தேவையில்லை. இங்க படித்தான்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லு வெளிப்படையா காலத்தை காட்டுது. இந்த படித்தான் அப்படிங்கிற ஒரு சொல்லு இறந்த காலம் அப்படிங்கிறத காட்டுது. மற்றதெல்லாம் முழுசா சொல்றோம். இப்ப தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு, இதுல கருவி என்னங்கிறது தெரியும், காலம் என்னன்னு இருக்கும், செய்பவன் யாரு, செயல் என்ன பண்ணியிருக்கிறான், செய்பொருள் என்ன, செயல் காலம். காலம் தான் எழுதிட்டோமா? அதாவது செய்பவன் யாரு, கருவி நிலம். பாருங்க, இந்த தொடர்ல அமுதன் அப்படிங்கிறவன் பாடம் படித்தான். அமுதன் பாடம் படித்தான். இந்த கருவி என்ன, ஒரு பாடம் நூலை அவன் பயன்படுத்தியிருப்பான், புத்தகம். காலம் படித்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். செய்பவன் யாரு, அமுதன். செயல் என்ன, படித்தல். செய்பொருள் என்ன, இவன் படிச்சு முடிச்சிருக்கிறான். படிச்சு முடிச்சது அதனுடைய பயன், கல்வியின் பயன். கல்வியின் பயன் நிலம், வீடா இருக்கலாம் அல்லது பள்ளியா இருக்கலாம்.
திருநிலை வினைமுற்று என்பது கருவி, காலம், செய்பவன், செயல், செய்பொருள், நிலம் என அனைத்தையும் தெளிவாக காட்டுவது திருநிலை வினைமுற்று. ஒரு வினைமுற்று சொல் குறிப்பா காலம் உள்ளிட்ட அனைத்தையும் தெளிவாக காட்டுறதுக்கு பேரு திருநிலை வினைமுற்று. இதே குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது காலத்தை தெளிவாக காட்டாது. அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த கருவி, காலம், செய்பவன், செயல், செய்பொருள், நிலம் அப்படிங்கிறதுல இது எதையுமே குறிக்காது, செய்பவனை மட்டும் தாங்கி நிற்கும். இந்த குறிப்பு வினைமுற்று செய்பவனை மட்டும் தாங்கி நிற்கும். செய்பவன் அங்க ஒரு முக்கியமான இடத்துல இருப்பார். செய்பவனை அது முதன்மைப்படுத்தி நிற்கும். ஆனா அங்க நாம ஏற்கனவே இந்த பெயர் சொற்களோட வகை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு படிச்சிருப்போம். அந்த பெயர் சொற்களினுடைய வகைகளை தாங்கி குறிப்பால் காலத்தை உணர்த்தும். குறிப்பால் காலத்தை உணர்த்துவது குறிப்பு வினைமுற்று. இப்ப தொழில் பெயரோட வகையில பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இடப்பெயர் இருக்கு, இடம் இருக்கு, சினை இருக்கு, காலம் இருக்கு, குணம் இருக்கு, தொழில் இருக்கு. திருநிலை வினைமுற்று செய்பவன் முதலாக இந்த நிலம் அனைத்தையும் தெளிவாக காட்டும் அப்படின்னு சொன்னோம். ஆனா குறிப்பு வினைமுற்று இதுல செய்பவனை மட்டும் தாங்கி நிறுத்தும். ஆனா அதனுடைய பொருள் எவ்வளவு வரும்னா, பொருளா இருக்கலாம், இடமா இருக்கலாம், சினையா இருக்கலாம், காலமா இருக்கலாம், குணம் அல்லது தொழிலா இருக்கலாம். இப்ப பொருள்ல பொன்னன், பொன்னை உடையவன், தங்கமான பையன் சொல்றோம்ல. தங்கமான பையன் ஒருத்தனை நாம சொல்றோம், நேற்றுக்கு அவன் தங்கமான பையனா, இல்ல இன்னைக்கு அவன் தங்கமான பையனா இருக்கானா, இல்ல இந்த 2 காலத்திலுமே அவன் தங்கமான பையனா இல்ல எதிர்காலத்துல தங்கமான பையனா இருக்க போறானா. குறிப்பால் அது ஒரு காலத்தை காட்டும். இடத்தை குறிக்கிறோம். இடத்தினுடைய பெயர்ல இருக்கும். இப்ப குறிப்பா அந்த பெண்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப சிவகாசியில இருக்கிற ஒரு பெண்ணை மதுரைக்கு கட்டி கொடுக்குறோம். அந்த மதுரைக்கு போயிருக்கும் போது இந்த சிவகாசியில இருந்து போன அந்த பொண்ணுக்கு பேரு சிவகாசிக்காரி அப்படிம்பாங்க. மதுரையிலிருந்து ஒரு பொண்ணு இங்க வந்து இருக்கும், அது மதுரை சொந்த ஊர் இதுவா இருக்கும், திருமணமாகி அங்க போயிருக்கணும், திரும்ப மதுரையிலிருந்து இங்க வரும்போது மதுரைக்காரி அப்படிம்பாங்க. இடத்தினுடைய பெயராக வருவது தான், இடத்தினுடைய பெயரை கொண்டு வரக்கூடியது. இப்ப மதுரையன் அப்படின்றோம், மதுரையன் தான், மதுரைக்கு உரியவன் தான். நேத்தா, இன்னைக்கா, நாளைக்கா தெரியாது. காலம் குறிப்பால் உணர்த்தும். அவன் மதுரையில நேற்று பிறந்திருக்கலாம், அதனால அவனை மதுரைக்காரன்னு சொல்லலாம். இல்ல மதுரையில இப்ப இருந்துகிட்டு இருக்கிறான், அதனால மதுரைக்காரன்னு சொல்லலாம். இது வரைக்கும் மதுரையில இருந்தான், இப்ப வேற ஊர்ல இருக்கிறான், எதிர்காலத்துல அவனை மதுரைக்கு போய் சேர போறான், அவனையும் நாம மதுரையன் அப்படின்னு சொல்லலாம். சினை பெயர் கண்ணுங்கிறது ஒரு சினை, ஒரு விருப்பு. கண்ணன், அழகான கண்களை உடையவனுக்கு கண்ணன் பேர் இருக்கும். கண்ணு அழகா இல்ல, பேர்லயாவது அழகா இருக்கட்டுமே அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கண்ணன். அறிவழகன் பேர் வச்சிருப்பாங்க, அறிவுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படிதான் உறுப்பை, சினையை பெயராக கொண்டு வருவது அது ஒரு காலத்தில் ஏதோ ஒண்ணு குறிப்பாக உணர்த்தும், அவ்வளவுதான். காலப்பெயர் கார்த்திகேயன் சொல்றோமா, கார்த்திகேயன் கார்த்திகை மாசத்துல பிறந்ததுனால அவனுக்கு பேரு கார்த்திகேயன் பேர் வந்திருக்கலாம்.
கார்த்திகை மாசத்துல அவன் பிறக்கல, அவன் பிறந்த நட்சத்திரம் எல்லாம் வேற. ஆனா அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இவன் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருந்தா நல்லா இருக்கும், அவன் பிறக்கல, பேர்லயாவது கார்த்திகை இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கலாம். பெண்களுக்கு ஆதிரைன்னு பேர் இருக்கும், குறிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அதுதான் நாம குறிப்பு வினைமுற்று அப்படின்றோம். இது வினைமுற்று சொல்லுதான், குணத்துல வரக்கூடியது சொல்றோம்ல. வெள்ளையன் சொல்றோம், வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. வெள்ளையா இருக்கிறவனுக்கு வெள்ளைச்சாமின்னு பேர் வச்சா பரவாயில்ல, ஒருத்தன் கருப்பா இருக்கிறான் பேர்லயாவது வெள்ளையா இருக்கட்டும் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கலாம். இந்த குணம் சார்ந்து வரக்கூடிய சொற்கள். கருப்பா இருக்கான், கருப்பு சாமின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, அது சாமிய நினைச்சு வச்சாங்களா இல்ல அவன் கருப்பா இருக்கிறதுனால அவனுக்கு கருப்பு சாமின்னு பேர் வச்சாங்களாங்கிறதெல்லாம் அடுத்தது. குறிப்பாக ஒரு செய்தியை அது சொல்ல வந்திருக்கும், அவ்வளவுதான். தொழில் பெயர் சொல்றோம், ஓட்டுநர் அப்படின்றோம், ஓட்டுநர். ராணுவ வீரர்னு சொல்றோம், ஆசிரியர்னு சொல்றோம். வேலை முடிஞ்சு ரிட்டையர் ஆனாலும் அவங்களுக்கு வேற ஆசிரியர் தான், வாத்தியார். ராணுவத்துல நேற்று இருந்திருப்பாரு, இன்னைக்கு இல்ல, ஆனா ஒரு ராணுவ வீரர் தான். தொழிலின் அடிப்படையில வந்த பெயர்கள். நீங்க குறிப்பு வினைமுற்று சொல்லாக இருக்கும், செய்பவனை மட்டும் தாங்கி நிற்கும், ஒரு ஆளினுடைய பெயரை மட்டும் தாங்கி நிற்கும். அது ஆண்பாலோ பெண்பாலோ எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அது பொருள், இடம், சினை, காலம், குணம், தொழில் இவற்றை தெளிவில் நிற்கும். முற்று, இருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை. அதுக்கு அடுத்ததான் எச்சம். முடிவு பெறாத சொல்ல நாம எச்சம் அப்படின்றோம். அந்த எச்சம் பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும். அதாவது முடிவு பெறாத சொல் அப்படின்னா, இப்ப நம்ம முடிவு பெற்ற சொல் முற்று அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், நடந்தான் அப்படின்னோம். நடந்தான் அப்படிங்கிறது முற்று பெற்ற சொல். இதே முற்று பெறாத எச்ச சொல் அப்படிங்கிறது நடந்த அல்லது நடந்து. இப்படி முடிவு பெறாத இந்த எச்ச சொல், முடிவு பெறாத சொல்லதான் நம்ம இலக்கணத்துல எச்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த முடிவு பெறாத சொற்கள்ல பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். அதாவது முடிவு பெறாத ஒரு எச்ச சொல், அதனை தொடர்ந்து பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அந்த வாக்கியம், அந்த சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் அதுக்கு பேரு வினையெச்சம்னு சொல்றோம். இப்ப நடந்த அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அடுத்த ஒரு சொல்லா நம்ம ஒரு வினை சொல்ல கொண்டு வர முடியாது, பெயர் சொல்லதான் இங்க பொருந்தும். நடந்து அப்படிங்கிற சொல்லுக்கு அப்புறம் இங்க ஒரு பெயர் சொல் பொருந்தாது, வினை சொல்லுதான் பொருந்தும். நடந்த மாணவன், நடந்து சென்றான்னு சொல்லுவோம். இதுபோல ஒரு எச்ச சொல் அதனை தொடர்ந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் அதுக்கு பேரு வினையெச்சம்னு பேரு. இந்த பெயரெச்சம் ஏற்கனவே நாம முற்று பார்த்தது போலவே பெயரெச்சம் ரெண்டு வகைப்படும். ஒண்ணு தெருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அந்த சொன்ன அதே இலக்கணம் தான் தெருநிலை பெயரெச்சம். இந்த தெருநிலை பெயரெச்சம் அந்த எச்ச சொல் காலம் காட்டும். உதாரணத்துக்கு படித்த இறந்த காலம், படிக்கின்ற நிகழ்காலம், படிக்கும் எதிர்காலம். எச்ச சொல்லே காலம் காட்டும். படித்த, படிக்கின்ற, படிக்கும். இப்ப அடுத்ததா பெயரை கொண்டு முடிந்தால் அதை நாம பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கும் மாணவன். இந்த பெயரெச்சத்துக்கான வாய்பாடு அப்படிங்கிறதுல செய்த, செய்கின்ற, செய்யும் என்பன
முறையே பெயரச்ச வாய்ப்பாடு. பெயரச்ச வாய்ப்பாடு அப்படிங்கிறது செய்த, செய்கின்ற, செய்யும், படித்த, படிக்கின்ற, படிக்கும். இந்த எச்ச சொல்லி காலத்தை தெளிவாக காட்டுவது திருநிலை பெயரச்சம். இது திருநிலை பெயரச்சத்தோட அடுத்ததா குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பார்த்தலாம். இது காலம் காட்டாது. காலம் காட்டாது. உதாரணத்துக்கு நல்ல, அழகிய. இப்ப நல்ல அப்படிங்கிறது ஒரு எச்சல். அதனை தொடர்ந்து பெயர் வர்றதை நம்ம அதை சொல்றோம். இங்க நல்ல, இங்க படித்த அப்படின்னு சொன்னோம் இறந்த காலம், படிக்கின்ற அப்படின்னு சொன்னோம் நிகழ்காலம், படிக்கும் அப்படின்னு சொல்றோம் எதிர்காலத்துக்கு சொல்றோம். ஆனா இந்த நல்ல அப்படிங்கிற ஒரு சொல்லு காலம் காட்டல, அழகிய அப்படிங்கிற ஒரு சொல்லு இந்த காலம் காட்டல. அடுத்ததான் வந்த பெயரச்சத்தோட சேர்ந்து அது குறிப்பால் பண்பினை உணர்த்தும். இந்த குறிப்பு பெயரச்சம் என்பது காலம் காட்டாது, பண்பை மட்டும் உணர்த்தும். பண்பை மட்டும்தான் காட்டும், காலத்தை காட்டாது. இப்ப நல்ல மாணவி, அது நேற்று இருந்திருக்கலாம், நேற்று நல்ல மாணவியா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நல்ல மாணவியா இருக்கலாம், இல்ல நேற்று இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இருக்கலாம். அவ்வளோ அந்த மாணவியினுடைய பண்பை உணர்த்துவது. அழகிய மலர். இங்க பெயரச்சம் அப்படிங்கிறது ரெண்டு வகை. ஒண்ணு தெரிநிலை பெயரச்சம், இன்னொன்னு குறிப்பு பெயரச்சம். இது எச்ச சொல் காலத்தை தெளிவாக காட்டி நிற்கும், இது காலத்தை காட்டாமல் பண்பை மட்டும் உணர்த்தி நிற்கும். அதே போல இந்த வினையச்சம் அப்படிங்கிறதும் அதே போலதான். வினையச்சத்தை நாம ரெண்டு சொன்னோம். ஒண்ணு தெரிநிலை வினையச்சம், இன்னொன்னு குறிப்பு வினையச்சம். இப்ப தெரிநிலை வினையச்சம் படித்து, படிக்க, படிப்பின். இங்க படித்து அப்படின்னா படிச்சது இறந்த காலத்தை குறிக்குது, படிக்க அப்படிங்கிறது நிகழ்காலம், படிப்பின் எதிர்காலத்தை உணர்த்துது. இப்ப படித்து தேறினான், படிக்க செல்கிறான், படிப்பில் தேர்வான். படித்து தேறினான், படிக்க செல்கிறான், படிப்பின் தேர்வான். இங்க காலம் தெளிவாக காட்டப்படுகிறது. இத திருநிலை வினையச்சம். அதே இந்த குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிறதுல பெயரச்சத்துக்கு நாம என்ன சொன்னோமோ அதே போலதான் பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். இந்த நல்ல, அழகிய அப்படிங்கிற ஒரு சொல்லு காலத்தை காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நிற்கிறது. அதே போலதான் குறிப்பு வினையச்சமும். மெல்ல, அதுல காலம் கிடையாது. வந்தான், அதுக்கப்புறம் காலம் சொல்லுது. வந்தான், வந்தான் எப்படி வந்தான்? மெல்ல வந்தானா வேகமா வந்தானா? மெல்ல வந்தான், பண்புதான் சொல்லுது. இன்றி எதுவும் இல்லை. வாடினான் அப்படிங்கிற சொல்லோட சேரும்போது அது இல்லாம வாடினான். இன்றி அப்படிங்கிற ஒரு தனியா இந்த சொல் எதையும் காலத்தை பண்பை குறிக்குது. பொருளே இல்லை, அதனால அவன் வாடி போயிருக்கான்.
பொருள் இல்லாததனால் அவன் வாடி இருக்கிறான் அப்படின்னு குறிப்பா பண்பை மட்டும், குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிறத பண்பு அப்படிங்கிறத மட்டும்தான் உணர்த்தினுடைய காலத்தை காட்டாது. தெரிநிலை அப்படின்னா எல்லா இடங்களிலுமே திருநிலை பெயரச்சமா இருக்கட்டும், திருநிலை வினையச்சமா இருக்கட்டும், அது எல்லாமே காலத்தை தெளிவாக காட்டும். இந்த எச்சத்திலே இன்னொன்னு முற்றெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு முற்று சொல் எச்ச பொருளில் வரும், அதான் முற்றெச்சம். ஒரு வினைமுற்று சொல்ல முற்று பெறாமல் எச்ச பொருளில் வந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. ஓடினான், ஓடினான் வினைமுற்று சொல்லு, அடுத்தது ஒரு வினைமுற்று சேர்க்கிறோம். ஓடினான் வீழ்ந்தான். ஓடினான் என்பது ஒரு வினைமுற்று சொல். ஓடினன், அதை நாம சுருக்கமா ஓடினன். ஓடினன் அப்படிங்கிற ஒரு சொல்லு ஒரு வினைமுற்று சொல்லு. வினைமுற்று சொல் முற்று பொருளை பெறாமல் எச்ச பொருளில் வந்து வீழ்ந்தான் அப்படிங்கிற இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. இப்ப முழுசா இத ஓடியதால் ஓடி வீழ்ந்தான் என்ன ஆனா அப்படின்னா ஓடி வீழ்ந்தான்ங்கிற ஒரு பொருள்ல வருது. படித்தவன், அவன் படிச்சான், முடிஞ்சு வினைமுற்று சொல். ஆனா இங்க அது படித்தனங்கிறது எச்ச பொருள்ல வந்து படித்தனன் தேறினான், தேறினன் தேறினான், படித்து தேறினான், ஓடி விழுந்தான், இங்க படித்து தேறினான் அப்படிங்கிற. இப்ப முற்றெச்சம் அப்படின்னா ஒரு முற்று சொல் எச்ச பொருளில் வந்து முடிவு பெறாத எச்ச பொருளாக நின்று மற்றும் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுக்கு பேரு நாம முற்றெச்சம் அப்படின்றோம். அடுத்த தலைப்பா நாம பார்க்க போறது ஒரு வினையால் அமையும் பெயர் அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது பார்க்கிறதுக்கு வினைமுற்றை போல இருக்கும், வினைச்சொல் போல இருக்கும். ஆனா வினையை குறிக்காது, வினை செய்த நபரை குறிப்பது. வினையால் அணையும் பெயர், செய்த வினையினால் பெயரினை பெறுவது. இப்ப ஓட்டினான் வினைமுற்று சொல்லு, ஓடினான் வினைமுற்று சொல்லு. இப்ப இத ஓட்டியவன் இங்க வினையை குறிக்கல, வினை செய்த நபரை குறிப்பது. எழுதினான் வினைமுற்று சொல்லு, எழுதியவன் வினையை செய்தவன். ஒரு பார்க்கிற வினையால் அணைந்த பெயர் வினையாளனையும் பெயர். வினையினால் தனக்கு அணைந்து கொண்ட பெயர் சொல். அது வினையை குறிக்காது, வினை செய்த நபரை குறிப்பது வினையாளனையும் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். ஓட்டினான், ஒட்டினான்கிறவனுடைய தொழில் ஓடுதல் அல்லது ஓட்டுதல். ஓட்டுதல். எழுதினான் எழுதுதல்.
எழுதினா எழுதுதல். குறிப்பா அல், தல், கை, இன்னும் பிற இந்த விகுதிகளை பெற்று வரக்கூடியதை நாம தொழில் பெயர். அல், தல், கை, சி, காட்சி சொல்றோம், சி, இது மாதிரியான சொற்கள் எல்லாம் விகுதிகளை பெற்று வரக்கூடியது தொழில் பெயர் அப்படின்னு சொன்னோம். இந்த வினையாளனின் பெயர் வன், சுருக்கவா வன், வான், வர், அர், அதே மாதிரி வல் பின்பால குறிக்கும் போது வல், இது போல சொற்கள் எல்லாம் பெற்று வரக்கூடியது நாம வினையாளனின் பெயர் அப்படின்றோம். மொத்தமா இப்ப நமக்கு கேள்வி எப்படி அப்படின்னா, ஒரு வினைமுற்று சொல்ல கொடுத்து இது பெயரச்சமா வினையச்சமா அல்லது வினையாளனின் பெயரா, அதுக்கு அடுத்ததா தொழில் பெயரா எப்படி மாத்துறது? படித்தான், இது வினைமுற்று சொல். இந்த வினைமுற்ற என்னவா மாத்துறோம் அப்படின்னா பெயரச்சமா மாத்துறோம். படித்த, பெயரச்சம். பெயரச்சம் பெரும்பாலும் ஆவில் முடியும். பெயரச்சம் பெரும்பாலும் ஆவில் முடியும். இது வினைமுற்று சொல். வினைமுற்ற பெயரச்சமா மாற்றும் போது ஆ சேர்க்கிறோம், பெயர் எச்சமா மாறிடுது படித்த. அதே அந்த சொல்ல வினையச்சமா அடுத்ததை மாத்த போறோம். படித்து, வினையச்சம். வினையச்சம் பெரும்பாலும் உ, இ பெற்று முடியும். பெயரச்சம் ஆவில் முடிவது போல இந்த வினையச்சம் இ, உ அப்படின்னு அது முடியும். அடுத்ததா இதே இந்த சொல்ல வினையாளனின் பெயரா மாத்திரம். படித்தவன், வினையாளனையும் பெயர். படித்தல் தொழில் பெயர். தொழில் பெயர் பாருங்க, ஒரு சொல்லு படித்தான் வினைமுற்று, ஆ சேர்க்கிறோம், படித்த பெயரச்சம், ஈ அல்லது ஊ சேர்க்கிறோம், அந்த சொல்லுக்கு தகுந்தாறு போல அதை நாம பொருத்தி பார்த்துக்கிறோம். ஈ அல்லது ஊ சேர்க்கிறோம், படித்து வந்தான், எழுதி வந்தான் அப்படின்னு சொல்றோம். படித்து ஈ அல்லது ஊ சேர்த்தா அது வினையச்சமா மாறுது. அதே சொல்லல படித்தவன், நம்ம அங்க சொன்னோம் படித்தவன், படித்தவன் வன், வான் அப்படின்னு சேர்த்தோம் அப்படின்னா வினையாளனின் பெயராகுது. அழுத்தல் சேர்த்தோம் அப்படின்னா அது தொழில் பெயராக மாறிவிடுகிறது. அது தொழில் பெயரா மாறிடுது. இப்ப இங்க ஒரு வினைச்சொல்ல அதுல இருந்து இருக்கக்கூடிய இந்த வேர்ச்சொல் படி அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல் வினைமுற்றா, பெயரச்சமா, வினையச்சமா, வினையாளனின் பெயரா, தொழில் பெயரா, இத்தனை வகைகள்ல எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிறத இதுல நாம பார்த்திருக்கிறோம். இதோட இந்த அழகு 1 முடியுது. நன்றி, வணக்கம்.